Good morning, children. Welcome back. Today we are going to start a new lesson from history. The name of the lesson is Source of Medieval India. In our history lesson, totally we have 4 lessons. Okay, first one, the lesson name is Source of Medieval India. The second lesson name is Emergence of New Kingdoms in North India. The third lesson name is Emergence of New Kingdoms in South India. Later, Chola and Pandyas. The fourth lesson is the Delhi Sultanate. Okay, children. Then, before we start our lesson, we should recall few points about history. First of all, what is history? நீங்கள் சிக்ஸ்த்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஹிஸ்ட்ரினா என்ன அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால். ஓகே சில்ட்ரன், history is the study of recorded events of past in chronological order. The term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. The historiங்கிற வேர்டு வந்து ஒரு Greek வேர்டு. இது historia means learning by inquiry. Okay children. Next, learning objectives. First one, source of the study of medieval India. Second one, temples, mosques, tombs, palaces and ports as important source. Third one, literary and inscriptional text. Then last one, accounts of Arabs and Turkish travelers. First one, source of study of medieval India. Medieval India மிடிவல் இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் கோயில், மாஸ்க், டாம்ஸ்னால் அது கல்லறை, பேலஸ்னால் அரண்மனைகள், ஃபோர்ட்னா கோட்டைகள். அதனுடைய இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னென்னா அதை பற்றி அதனுடைய முக்கிய சான்றுகள், இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்னு அது முக்கிய சான்றுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தென் லிட்ரரி அண்ட் இன்ஸ்கிரிப்ஷனல் டெஸ்ட்டு. லிட்ரரினா என்னது இலக்கியங்கள், இன்ஸ்கிரிப்ஷனாக கல்வெட்டுகள் ஆகிய பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டையும். தென் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்கிஷ் ட்ராவலர்ஸ். அரப்ஸ் அண்ட் டர்க்கிஸ் அவங்களுடைய பயண நூல்கள், அவங்க வந்து அவங்கெல்லாம் ஃபாரின் ட்ராவலர்ஸ், அவங்களுடைய பயண நூல்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சில நூல்களை. அதெல்லாம் என்னென்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். The periods from AD CE 700 to 1200 and from AD CE 1200 to 1700 are classified as early medieval period and later medieval period in Indian history. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏர்லி மிடிவல் பீரியட் அண்ட் லேட்டர் மிடிவல் பீரியட்னு. ADCE 700 to 1200 இது வந்து ஏர்லி மிடிவல் பீரியட் ஆகவும், ADCE 1200 to 1700 இது வந்து லேட்டர் மிடிவல் பீரியட் ஆகவும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, the next, the added to the information that can be gleaned from inscription, monuments and coins or the accounts left by Arabs and Persians and Turkish chroniclers. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது. எதுலனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு, மண்மல்ஸ்னால் நினைவு சின்னங்கள், தென் காயின்ஸ் அதிலலாம் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் அக்கௌண்ட்ஸ் பை லெஃப்ட் பை அரப்ஸ் அண்ட் பெர்சியன், டர்க்கிஷ் க்ரோனாலஜிக்கல் இவங்கெல்லாம் இதில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தென் these accounts are rich in details have given first hand information the life of king, though they provide very little information on the life of the common people. இது வந்து அதிக இன்ஃபர்மேஷன் வந்து கிங்குடைய வாழ்க்கை முறை பற்றி அது ஃபுல்லாக அதிக இன்ஃபர்மேஷனும், தென் காமன் பீப்புளுடைய வாழ்க்கை முறை வந்து கொஞ்சமாக மட்டும் கொடுத்துருக்காங்க. The opinions of the courtiers and chroniclers are often one side written in a hyperbolic language. Then the king's achievement, கிங்குடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அந்த எந்த லாங்குவேஜில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்களா, ஹைபர்பாலிக் லாங்குவேஜில் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. Let us now explore the various sources available for the study of the history of medieval India. இந்த லெசனில் வந்து வேரியஸ் சோர்ஸ், மிடிவல் இந்தியாவுடைய வேரியஸ் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு இந்த மிடிவல் இந்தியாவுடைய வேரியஸ் சோர்ஸ் என்னென்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, next, do you know box. Do you know the famous word of Havi Khan, a courtier of Empire Aurangzeb? He says,
It is the duty of an historian to be faithful, to have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other, to know no difference between friends and stronger, and to write nothing but with sincerity. என்னென்னா அவுரங்கசீப்போட அவையில் வந்து வரலாற்று அறிஞராக இருந்தவர் யாருன்னா ஹஃபி கான். அவர் வந்து புகழ்பெற்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலைபட்சமாக இருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கு அந்நியரிடமிடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை அவருடைய இதெல்லாம் என்னது வரலாற்றாசிரியரின் கடமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் source of the supporting materials, documents or records in the form of evidence that help to reconstruct the past. கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே நம்ம என்ன சொல்லுவோம், சான்றுகள்னால் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தென் the detail of political, economic and social culture development with the aid of source. என்னென்னா இதனுடைய சோர்ஸ் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதாரம், சமூக பண்பாடு, அவருடைய வளர்ச்சி விவரங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆட் ஆஃப் சோர்ஸ். ஓகே, பிரைமரி சோர்ஸ்னால் என்னென்ன? இன்ஸ்கிரிப்ஷன், மனுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் தம். பிரைமரி சோர்ஸ்னால் என்னென்னா இன்ஸ்கிரிப்ஷன், மனுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ். தென் செகண்டரி சோர்ஸ்னால் லிட்ரரி ஒர்க்ஸ், குரோனிக்லஸ், ட்ராவலர்ஜஸ், பயோகிராஃபிக்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக். பிரைமரி சோர்ஸ்னால் என்னென்னது? இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? கல்வெட்டுகள். தென் மனுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள். காயின்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் இது பிரைமரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸ்னால் தென் லிட்ரரி ஒர்க்ஸ்னால் இலக்கியங்கள், குரோனிக்லஸ்னால் காலவரிசையிலான நிகழ்வுகள், ட்ராவலேஜ்னால் பயண குறிப்புகள், தென் பயோகிராஃபினது வாழ்க்கை வரலாறு, தென் ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதம். இது செகண்டரி சோர்ஸ். ஓகே, next we will go to the inscription. Okay children, inscriptions are writing engraved on solid surface such as rocks, stone, temples, walls and metals. What is my inscription? inscription கல்வெட்டுகள்னு சொல்லுவோம். அதெல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்கன்னா சாலிட் சர்ஃபேஸ், இந்த கடினமான பாறையில் வந்து ராக்ஸில், ஸ்டோன்ஸு, டெம்பிளுடைய வால்ஸில், மெட்டல்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவோம், இன்ஸ்கிரிப்ஷன். எந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க? த கிங்ஸ் ராயல் டிக்ரீஸ், டெடிகேஷன் அண்ட் டொனேஷன், மொனுமெண்ட்ஸ் ரைஸ்டு இன் கம்மமரேஷன் ஆஃப் வேரியஸ் இன் வார்ஸ், தோஸ் பில்ட் இன் மெமரி ஆஃப் டிக்ரீஸ்டு வாரியர்ஸ், கண்டைன்ஸ் ரிச் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கன்சர்ன் ஏர். எதாவது எழுதி வச்சுருப்பாங்கன்னா கிங்ஸோட அவருடைய ஆவணங்கள், கொடைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. சில அவருடைய ஆவணங்கள், அவர் யாருக்கெல்லாம் கொடைகள் கொடுத்துருக்காங்க அதுகள், அப்புறம் மனுமெண்ட்ஸ் அவரோட நினைவு சின்னங்கள், போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதெல்லாம் அந்த போருடைய வெற்றி பெற்று அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. போரில் வீரமடைஞ்சிருப்பாங்க அரசர்கள், அதெல்லாம் அதில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த காப்பர் பிளேட்ஸ்லேயும் அந்த வால்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. காப்பர் பிளேட்ஸ் grants which were treated as legal documents have significant source value. காப்பர் பிளேட்ஸ் வந்து நல்ல ஒரு டாக்குமெண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நல்ல ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு மதிப்பிக்க உடையதாக இருந்துச்சு காப்பர் பிளேட்ஸ். இஸ்லாமிக் பர்சன் ப்ராக்டிஸ் அண்ட் த ரிலேட்டிவ்லி ஹை காஸ்ட் காப்பர் பிளேட் மேட் பால் லீப் அண்ட் பேப்பர் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் 13th century onwards. 13th century ஆன்வர்ட்ஸில் 13ஆம் நூற்றாண்டில் வந்து இஸ்லாமிக் பர்சன் என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸர் அவங்க வந்து காப்பர் பிளேட்ஸ் வந்து விலை அதிகமாக இருந்ததுனால அவங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. எதை மாற்றிக்கிட்டாங்கன்னா பால்ம் லீவுக்கும் அண்டு பேப்பராக அவங்க வந்து ஆல்ட்ரேட் பண்ணி அவங்க டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணாங்க இஸ்லாமிக் பர்சனுடைய பீரியடில். எப்போனா 13th century. ஓகே, த நெக்ஸ்ட்டு several copper plate grants received during the later Chola period.
10th to 13th century record gifts to individual prestige of teacher who were Hindu, Buddhist or Jaina or the person of emergence. 10th to 13th centuries லேட்டர் சோழா பீரியட் வந்து செவரல் காப்பர் பிளேட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. எதுக்கு அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா என்னென்ன ரெக்கார்ட் பண்ணால் கிஃப்ட் டு இண்டிவிஜுவல் பர்சன் என்னது அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன் ஆவணங்கள் எந்த மாதிரி ஆவணங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா யாருடையதுன்னா ஹிந்து புத்திஸ்ட் ஜெயினா அதை சமண மதத்தை சேர்ந்தவர்களும் தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகளை வந்து அதில் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஓகே, தென் போத் த கிவர் அண்ட் த ரிசீவர் ஆர் வெரி எலாபரேட்லி டிஸ்கிரைப்டு. வந்து அந்த காப்பர் பிளேட்ஸ் என்னதுன்னா யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க எல்லாமே நம்ம விரிவாக அது வந்து எழுதி வச்சுருந்தாங்க. பை கான்ட்ராஸ்ட் மோஸ்ட் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் டிஃபர் இன் த கண்டென்ட். இதுக்கு ராக் இன்ஸ்கிரிப்ஷனுக்கும் காப்பர் பிளேட்ஸ்க்கும் ரெண்டுக்குமே போத் டிஃப்ரெண்ட்டு. ராக் இன்ஸ்கிரிப்ஷனுக்கும் காப்பர் பிளேட்டுக்கு ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இதுக்கு மாறாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து the beneficence of a donor is recorded, the major focus upon the giver. ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யார் கொடுக்குறாங்களோ யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. யார் தர்றாங்களோ அவங்கள தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுதி வச்சுருந்தாங்க. யார் வாங்குறாங்களோ அவங்கள பற்றிலாம் அவங்கள அதில் எழுதலை. ஓகே, தென் திருவிலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோழா 1 and the ambil plates of சுந்தர சோழா ஆர் த நோட்டபிள் எக்ஸாம்பிள். திருவிலங்காடு பிளேட்ஸ் முதலாம் ராஜேந்திர சோழன் திருவிலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனுடைய அன்பில் செப்பேடுகளும் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. த நெக்ஸ்ட்டு உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த வே இன் விச் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் கனெக்டட். உத்திரமேரு இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து உத்திரமேரு என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் கல்வெட்டு அந்த Next, various types of land gifted by the Chola king are known from the inscription and copper plates. There are என்னன்னா சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகை நிலக்கொடைகளை கல்வெட்டுகள் செப்பேடுகள் மூலமாக நம்ம எழுதி வச்சுருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தென் வேலன் வாகை லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரொப்பரேட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னா வேலன் வாகைனா பிராமணர்கள் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர்கள் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். அடுத்தது பிரம்மதேயா லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேர்டு ஒன்று சலபோகா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ஸ்கூல். சலபோகா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ஸ்கூல். சலபோகா என்னன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேவதானா லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ். தேவதானா லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ் கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பளிச்சண்டம் லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டிடியூஷன். பளிச்சண்டம்னா என்னது லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டிடியூஷன். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். செகண்ட் ஒன்று பிரம்மதேயானா லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது சலபோகானா கல்வி நிலையங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். தேவதானா கோயில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. பளிச்சந்தனா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஓகே, monuments temples palace mosques tombs forts minars and minarets are called by the collective name monuments. ஓகேவா, மனுமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள். வாட் இஸ் மீன் பை மனுமெண்ட்ஸ்? மனுமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள். டெம்பிள்ஸ்னா கோயில்கள், பேலஸ்னா அரண்மனைகள், மாஸ்னா மசூதிகள், டோம்ஸ்னா கல்லறைகள், ஃபோர்ட்ஸ்னா கோட்டைகள், மினார்ஸ் அண்ட் மினாரட்ஸ்னால் என்னது கோபுரங்கள் ஸ்தூபிகள்னு சொல்லுவோம். மினார்ஸ் அண்ட் மினாரட்ஸ்னால் கோபுரங்கள் ஸ்தூபிகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் அது நினைவுச்சின்னங்கள் வகையை சார்ந்தது. ஓகே,
என்னென்னது? வாட் இஸ் மீன் monuments? Temples, palace, mosques, tombs, forts, minars and minarets are collected by the collective name monuments. Okay children. Next, the Sultan of Delhi introduced a new type of architecture. The monuments they built had arcs, domes and minarets as the main features. The inscription in these monuments contain rich information which can be used to construct history. என்னன்னா, டெல்லி சுல்தான் புதிய வகையான கட்டிடக்கலையை அறிமுகம் செஞ்சாங்க. எப்படி எதெல்லாம்னா, வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடம் ஆகியன இதன் முக்கிய கூறுகளாக இருந்துச்சு. இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டதாக இருந்துச்சு இந்த நினைவுச்சின்னங்கள் எல்லாமே. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், the medieval Khajuraho monuments, Madhya Pradesh, and the temple in Konark, Odisha, and Dilwara, Mount of Rajasthan constitute a valuable source to understand the region centered cultural evaluation in northern in India. மிடிவல் பீரியட் சிறந்த ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது கஜுராஹோ டெம்பிள்ங்கிறோம் மத்திய பிரதேசம். அப்புறம் கோனார்க் டெம்பிள் ஒடிசாவில், கோனார்க்னா சன் டெம்பிள்னு கூட சொல்லுவோம். அதையே ஒடிசாவிலையும், தில்வாரா மவுண்ட் ஆஃப் ராஜஸ்தான்லேயும் இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்தியாவில். டெம்பிள் இன் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில்னு சொல்லுவோம். பிரகதீஸ்வரர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தரசுராம் இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்னும் இருக்குது. லேட்டர் சோழா பில்ட் இன் தமிழ்நாட்டில் லேட்டர் சோழா பில்லுக்கு ஒரு சிறந்த ஒரு கட்டிடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. விட்டாடர் அண்ட் விருபாக்ஷா டெம்பிள் அட் ஹம்பியில் உள்ள விட்டாடர் அண்ட் விருபாக்ஷா டெம்பிள் similarly speak of the contribution of விஜயநகர ரூலர்ஸ் 15th centuryல விஜயநகர ரூலர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இதெல்லாமே. விட்டாடல் அண்ட் விருபாக்ஷா டெம்பிள் எங்கே இருக்குதுன்னா ஹம்பியில் இருக்குது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், ஹுவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித், மோதிஹி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா, ஆல் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி இதெல்லாமே டெல்லியில் உள்ள மஸ்ஜித். ஓகேவா? ஹுவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித், மோதிஹி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா, ஆல் இன் அரவுண்ட் டெல்லி. அண்ட் சார்மினார் ஹைதராபாத் ஆர் த இம்பார்ட்டன்ட் மஸ்ஜித் பிலாங் டு த மிடிவல் டைம். இதெல்லாமே சார்மினார் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான மஸ்ஜித். ஓகேவா? இம்பார்ட்டண்டான மாஸ்க். ஹுவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித், மோதிஹி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா இதெல்லாம் எங்கே இருக்குது? டெல்லியில். அதேமாரி சார்மினார் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில். ஓகேவா? இதெல்லாம் மிடிவல் டைமில் உள்ள மஸ்ஜித். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் ஃபோர்ட். ஓகேவா? த ஃபோர்ட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஏரியா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் and Delhi Red Fort, as well as the forts of Daulatabad, Aurangabad and Firozshah Kotla, Delhi. Palace in Jaipur, Jaisalmer and Jodhpur significant the greatness of the Rajput dynasty that widely enormous power from this place. Okay, என்னன்னா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி கோட்டை எல்லாமே தௌலதாபாத்லேயும் அவுரங்காபாத்லேயும் இருக்குது. இது ஃபிரோஷா கொத்லம் இது டெல்லியில் ஆகிய இடங்களில் இந்த கோட்டைகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஃபோர்ட்டாக இருக்குது. எல்லாமே வரலாற்று சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளாக இருக்குது. அதே மாதிரி ஜெய்ப்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மையான அடையாளங்களாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு அடையாளமாக சிறந்த ஒரு அடையாளமாக இருக்குது. ஓகேவா? குதுப்பினார் and Alai Darwaza, the tombs of Iltutmish, Balban and all the Mughals ruler or the other prominent structure recognized as valuable source of information. குதுப்பினார், அலை தர்வாசா மற்றும் இல்துத்மிஷ், பால்பன் அவருடைய கல்லறைகள் அனைத்தும் முகலாய அரசர்களுடைய கல்லறைகள் ஆகியவை ஒரு சிறந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு சோர்ஸாக அங்கீகரிக்கப்பட்டு சிறப்புமிக்க ஒரு கட்டிடங்களாக
அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? Next, cities in ruins such as Fishrabad and Daulatabad in North India and Hampi in South India remains rich source of the history of medieval in India. Cities in ruins such as Fishrabad and Daulatabad in North India and Hampi in the South India remains such rich source of the history of medieval India. என்னென்னா மிடிவல் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் வட இந்தியாவிலுடைய பாலடைந்த நகரங்களான மிகவும் பாலடைந்த நகரங்களான ஃபிரோஷாபாத் துக்லதாபாத் ஆகியன தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பி, அதே மாதிரி சவுத் சைடில் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான ஒரு சிறந்த சான்றாக உள்ளது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். சோர்ஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா லெசனு. இதில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னா சோர்ஸ் பார்த்தோம். என்ன சோர்ஸ் பார்த்தோம்? சோர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். அதே மாதிரி பிரைமரி சோர்ஸில் என்னென்ன இருக்குது? இன்ஸ்கிரிப்ஷன், மன்மெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ். அதேமாதிரி செகண்டரி சோர்ஸில் லிட்ரரி ஒர்க்ஸ், குரோனாலிக்கல்ஸ் அண்டு ட்ராவலேஜஸ், பயோகிராஃபி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம். தென் இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லேட்டர் சோழா பீரியடில் வந்து என்னென்ன எந்த லேண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, வேலன்வாகே, பிரம்மதேயா, சலபோகா, தேவதானா, பலிச்சண்டம், இதெல்லாம் பார்த்தோம் தானே. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷனாக உத்தரமேரி இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். திருவலங்காடு பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அது பார்த்தோம். ஓகேவா? அவங்க வந்து உத்தரமேரி இன்ஸ்கிரிப்ஷனில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அதில் பார்த்தோம். ஓகேவா? தென் மனுமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். என்னென்ன இருக்குது? டெம்பிள்ஸ் பார்த்தோம், பேலஸு, மாஸ்க்கு, டோம்ஸு, ஃபோர்ட்டு, மினாஸ் அண்ட் மினாரட்ஸ் எல்லாத்தையும் நாம் இந்த லெசனில் பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், அனதர் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.